மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையாய் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், கடைசி வாரத்தின் முதலாவது நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய சர்ச்சில் ஸ்பெஷல் யூத் சண்டே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த வாலிபருக்கான சிறப்பு தினமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த மன மகிழ்ச்சி நாளை ஆசீர்வதிக்கும்படிக்காய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், எல்லாரும் துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த அப்பா, நாங்கள் பாடல்களை பாடும்போதும், நாங்கள் ஆராதனையிலே உம்மை துதிக்கும் போதும், தொடர்ந்து சங்கீத பகுதியில் ஆண்டவரே நீர் கொடுக்குற வசனங்களை வாசித்து உம்மை மகிமைப்படுத்தும் போதும் ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னம் இருக்கணும். அதை தொடர்ந்து ஆம் தகப்பனே, நாங்கள் செய்கிற ஜெபக்குறிப்புகளை கர்த்தர் மேற்போட்டு கொண்டு தொடர்ந்து பரிசுத்த அப்பா எங்களை கனப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா தேவரீர் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளையும் பரத்திலிருந்து அனுப்பி தருவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உரிமை கிடையாதப்பா, நீர் மாத்திரமே மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வேளை. நம்முடைய பிள்ளைகள் மகன் சாமுவேல் ஆண்டனி, மகன் ஆரன், மகன் ஜோசப் ரொசாரியோ, இந்த 3 பேரும் ஆமாம் இன்னைக்கு யூத் ஸ்பெஷல் அல்லவா, அதனால இவர்கள் நம்மை பாடல்களில் உற்சாகப்படுத்துவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. அவருடைய கைகளில் மயக்க கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:1 நாம் அழகாக வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்த தேவனுக்கு நாம் துதியை செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். நம் துதியை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில இன்பங்கள், சந்தோஷங்கள் பெரிதாய் பெருகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம் முதல் பாடலாக போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடலை, இப்போது பழைய பாடல், நாம் எல்லோரும் கைகளை தட்டி பாடலாம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து
விட்டு மாளாதே. ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இந்த தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இந்த தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. துதியில இயேசப்பா மகிமைப்படுவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே வருகிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவபிதா என்ற மெய்ப்பனோலோ என்ற அடுத்த பாடலை பாடலாம். சங்கீதம் 23:1 இப்படி அழகாக சொல்கிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அவரை நாம் விசுவாசித்து எந்த ஸ்தானத்திலும் கர்த்தரை நாம் பின்பற்றி கொண்டால் நாம் தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இயேசுப்பா தெல்ல தெளிவாய் இந்த 23வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இயேசப்பாவை நம்ம வாழ்விலே முதலாவது வைத்துக்கொண்டு நாம் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது இயேசப்பா ஒருபோதும் எந்த காரியத்திலும் நம்மளை குறைவுபடாமல் இயேசப்பா பாதுகாப்பார். நாம் சந்தோஷத்தோட, இதுவும் ஒரு பழைய பாடல் தான், கைகளை ஏகோபித்தடித்து கைகளை தட்டும் பொழுதுதான், நம்ம விசுவாசத்தோட கைகளை தட்டும் பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளிலே மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பாரங்கள் இருந்தா கூட இந்த கைகளை அடித்து கொண்டு, கைகளை தட்டாமல் யார் இருக்க வேண்டாம், கைகளை அடித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவனுடைய பிரச்சனை உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா உங்கள் வீட்டின் மத்தியில் ஏசப்பா அசைவாடுவாராக. இந்த பாடலை நாம் பாடலாம், தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதா என்னை பைம்புள்வே அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தன்னை குளிர பண்ணி அழியேன் கால்களை நீதி என்னும் ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி
அடியேன் கால்களை நீதியனும் நேர்த்தியமாக அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார் வளைத்தடையும் கோளும் தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்றேற்படுத்தி. பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்றேற்படுத்தி. சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆமா ஏசப்பா, ஆண்டவரே எங்களை சத்துருவுக்கு முன்பாக கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே எங்களை ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சாமுவேல் கர்த்தாவே தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் எந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் வெற்றிகரமாய் கர்த்தாவே நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர் என்ற நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே அதை நாங்கள் ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா இடர்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் விரட்டி அடிக்க இயேசுவா ஆண்டவரே தேவரீர் நீர் அருள் கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஆண்டவரே. இயேசுவா இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையாய் நம்முடைய பிள்ளைகள் பாடினார்கள். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது ஆராதனை வேளை. ஆண்டவரை நாம் துதித்து கனப்படுத்தி ஆராதிக்கும் வேளை. இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய மத்தியில் மகன் சகோதரர் காட்வின் அவருடைய கையிலே கொடுக்கிறேன். அவர்கள் நம்முடைய நடுவிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது நாமும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசி கூட நம்முடைய தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிப்போமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய ஆராதனை என்பது முற்றிலுமாக நம்மளை தேவனுடைய சொந்தமாக அர்ப்பணிப்பது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை தேவனுக்கு நேராக நாம் ஏறெடுக்கலாமா? அப்பா, என்னை முற்றிலுமாக நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் அல்ல. எல்லாரும் ஒரு மனதோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா?
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, அவர் ஒருவர் மட்டுமே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. திருக்கரம் என்னை தாங்கி உன் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி உன் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே, அவர் நாமத்தை உயர்த்துவோமா? அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியிலே, தள்ளினவர் மத்தியில் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, அவருடைய பிரசன்னம். இயேசுவே இயேசுவே, எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பு
அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. உங்களவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம்மை விசாரிக்கிற தேவன், அவரே நம்மை விசாரிக்கிற தேவன். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிற தேவன். எனக்கு நீதி செய்கிற ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு நியாயத்தை செய்கிற தகப்பன் உண்டு. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய நீதியை நாம் முன்னிறுத்துகிறோம். என்னுடைய நீதியை நான் முன்னிறுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பதற்கு தடையா இருக்கிறது. என்னுடைய கோபங்கள், என்னுடைய வைராக்கியங்கள், என்னுடைய பெருமைகள், என்னுடைய கசப்புகள், இது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதி நடப்பதற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு அந்த நீதியின் சூரியனை பார்த்து நாம் கூப்பிடலாமா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான தேவ ஒளி அது. இன்னைக்கு அந்த நீதியின் சூரியனை நாம் பார்க்கலாம். அப்படியே தேவனுடைய சமுத்திரமாக ஒரு மனதோடு என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாகுவேன், உன் சமூகத்தில் அகமகிழ்வேன். கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. சொல்லுங்க பாப்போம். எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரை தாங்குகிறீர், கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா
ஏசையா ஏசையா. எல்லா நாமும் துதிக்கட்டும். என் நீதி நீர்தானையா. சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிக்க கடவுது. ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ. இந்த வேளையிலே தகப்பனே, உடைய பிரசனம் எங்களை மூடட்டும் அப்பா. உடைய பிரசனத்தால் எங்களை நிரப்பினீரே. நாங்கள் இருக்கிற இடத்திலே உடைய பிரசனம் எங்களை மூடித்தே. அதற்காக நன்றி பரிசுத்தரே. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாய் பாடினோம், உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்தோம். இப்பொழுது சங்கீத பகுதி வாசிக்கும் வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் வீடுகளிலே ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நாம் சங்கீதத்தை வாசிக்கலாம். நம்முடைய மத்தியில் பாஸ்டர் ஞானமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதல் வசனத்தை வாசிக்கும்போது நான் இரண்டாவது வசனத்தை வாசித்தால் என்னோடு சேர்ந்து அந்த இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்படி நாம் மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டு உதவி செய்வாரா. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 148 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடு பனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே. காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, புறவுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சங்கீதத்திற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. இந்த சங்கீதத்தின் 13வது வசனம் நம்முடைய தாட்டாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனை வார்த்தையாக, சிந்தனைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. Verse 13 is our key word of this psalm today. அந்த 13வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English as we read, let them praise the name of the Lord, for his name alone is exalted. His glory is above the earth and heaven என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நல்ல தகப்பனே, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதி உம்முடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைய தினமானாலும் சரி, வருகிற இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாளிலே ஆனாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருள்வாராக. குறிப்பாக இந்த பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளை நினைத்தோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உம்முடைய விலையேறப்பெற்ற கரங்களில் ஆம் ஆண்டவரே, இன்றைய தினம் அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாள் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோப்பா. ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். தகப்பனே, கட்டாயம் உடைய வல்லமை தங்கணும். ரோபோ காமாஷா உலி பஹவாமியா ஷயா ஹதாக ரானதா. இந்த ஆண்டு நான் பராக்கிரமம் செய்யும் ஆண்டு. திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் மை மைட்டி ஆக்ட்ஸ். என்னுடைய வல்லமையான பராக்கிரமம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளே. ரோபோலோஹா கானாமாஷ், நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். நான் பராக்கிரமம் உள்ள தேவனாய் உங்கள் நடுவில் கிரியை செய்கிறபடியா நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். யூ வில் டூ மைட்டி திங்ஸ் பிகாஸ் ஐ ஆம் த ஆல்மைட்டி காட். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகினால் நீங்கள் வல்லமையான கிரியைகளை செய்வீர்கள். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்கள் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைய செய்திக்கான தலைப்பு வசனமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 Peter chapter 4 verse 7. அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்து இதைத்தான் இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த வசனத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தலைப்பு, செய்தி தலைப்பு என்னவென்றால் முடிவு சமீபம், ஆகவே ஜெபித்து ஜெயிப்போமாக என்பதுதான். End is near, therefore pray and succeed அல்லது pray and win என்று அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு சமீபம், ஆகவே ஜெபித்து ஜெயித்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்பா சீக்கிரம் வரப்போறார் இல்லையா? இந்த நாட்களில் கர்த்தர் இந்த செய்தியை தான் கொடுத்துட்ருக்கார். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்பதை நாம் நல்ல செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபித்து சாதிக்கணும். ஜெபம் பண்ணியே சாதிக்கணும். எந்த நிலைமையிலையும் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். ஜெபிப்பதை உங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த தேவ செய்திகளெல்லாம் கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தின் ஆவியினால் நிரப்புவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பட் the end of all things is at hand. Therefore be serious and watchful in your prayers என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆண்டு சொல்கிறார்? as an introduction, முகவரையாக லூக்கா 21:36 வாசிக்க கேட்கலாம். Luke 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Amen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Watch therefore and pray always that you may be counted worthy to escape
all these things that will come to pass and to stand before the Son of Man என்று அங்கே பார்க்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று எழுதப்பட்டிருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும். இவைகளுக்கெல்லாம் தப்பணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களில் நமக்கு செய்தியில் கொடுத்தார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிற காலம் இது. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியிலே ஒரு 7 வருஷம். அதற்கு பெயர் உபத்திரவ காலம் என்று பெயர். எஸ், த ரெஜிம் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் ஆர் ஆன்டிகிரைஸ்ட் for the 7 years will be the years of tribulation. உபத்திரவ காலமாக இருக்கும். இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பே ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளவிருக்கிறார். கடந்த நாட்களில் தெளிவாய் அதை பார்த்தோம். ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலேயே நம்ம எல்லாரையும் சேர்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை அவர் அந்த வருகைக்காகத்தான் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் மாரநாதா என்று சொல்லி நாம் ஆண்டோட வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது எந்த நொடியில் வந்தாலும் நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். நாம் கைவிட்டு விடப்படக்கூடாது. We should never be left off in this earth. The Lord Jesus Christ's secret coming. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரகசிய வருகை என்று அதற்கு பெயர். உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். மத்திய ஆகாயத்திலே நாம் எல்லாரும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போம். அவரோடு சேர்ந்து ஆண்டவர் 7 வருஷமும் என்ன செய்வார் தெரியுமா? அந்த மத்திய ஆகாயத்தில் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம்மை தேற்றுவார். நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை, சஞ்சலம் இல்லைன்னு சொல்லி தேற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. உங்களுக்கு தெரியுமா, இன்றைய உலகம் விஞ்ஞான உலகம் தானே, நாகரிக உலகம். எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கு. மனுஷன் வளர்ந்து கொண்டு என்னத்தான் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த கொரோனா வைரஸுக்கு இன்னும் மருந்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். டிசம்பரில் எல்லாம் ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் மனுஷனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ ஞானத்தினால என்னத்தை சாதித்து கட்ட முடியும்? ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஞானத்தினால மனுஷன் பல விதங்களிலே கண்டுபிடிப்புகளை இந்த பூமியிலே மனுஷருக்கு பிரயோஜனப்படுத்துவதற்கு ஏதுவாய் உருவாக்கி இருக்கிறான். அதற்காக நாம் சந்தோஷப்படணும். 100 வருஷங்களுக்கு முன்பு உள்ள மனுஷனுடைய நிலையை கண்ணோக்கி பார்த்தா இப்போ உள்ள செஞ்சுரியில், இப்போ உள்ள நூற்றாண்டில் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்கிறோம். மனுஷன் எங்கோ போயிட்டது போல் ஒரு உணர்வு. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய ஞானம் அல்ல நம்மை ரட்சிக்க போகிறது. மனுஷனுடைய ஞானம் அல்ல நம்முடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நிர்ணயிப்பது. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீ இன்று மரித்தால் நீ எங்கே போவாய் என்ற ஒரு கேள்வியை வேதத்தில் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இஃப் யூ டை டுடே, வேர் வில் பி யுவர் டெஸ்டினேஷன் ஆஃப்டர் டெத்? மரணத்துக்கு பிறகு உன்னுடைய இடம் எதுவாக இருக்கும்? நீ அன்றைய பிள்ளையா வாழ்ந்தினா, கஷ்டங்களை சகிச்சினா, ஏசப்பாவுக்காக கஷ்டங்களை சகிச்சு உன்னை ஒப்பு கொடுத்தாய், ஆனால் என் ஆண்டவர் உன்னை அவருடைய ராஜ்யத்தில் நினைத்தருள்வார். அவருடைய ராஜ்யத்திற்கென்று உன்னை சேர்த்துக் கொள்ளும்படி தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்து போகாதீங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகுதான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், ஏற்கனவே
மரித்த பரிசுத்தவான்கள் உட்பட இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இரண்டாம் வருகையிலே நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நாம் போன வாரம் சிந்தித்தது போல ஒலிவ மலையிலே அவருடைய கால்கள் படும், இந்த பூமியிலே அவர் வந்து படும்படி பகிரங்கமாய் அவர் வருவார், எல்லா மனுஷருக்கும் அறியப்படும்படி அவர் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனசில் வச்சுங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையே கிறிஸ்தவர்களே கூட அநேகர் நம்பாமல் இருக்காங்க. டேஞ்சரஸ். வாட் வேர்ட் ஆஃப் காட் சேஸ் இஸ் த ட்ரூத் தட் மஸ்ட் பி, my dear children of God, agreed by everyone, because word of God, கர்த்தருடைய வார்த்தை அது. அதனால் எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படணும். பகிரங்கமாய் ஆண்டவர் வரும்போது நாமும் அவரோடு சேர்ந்து வருவோம். இந்த தாட்டை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இன்றைய செய்தி தலைப்பு முடிவு சமீபம், ஆகவே ஜெபித்து ஜெயிப்போமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Because the end is near, we have to pray and succeed. That is the topic of today's message. My dear children of God, அதுதான் டாபிக். அதை பேஸ் பண்ணி நாம் இப்போ சில குறிப்புகளை தியானிக்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவதாக, ஏன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜெயம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று தியானிக்க போகிறோம். Why we should pray always and have victory. That we are going to meditate upon. Okay? As a first point, முதல் குறிப்பாக எப்பொழுது ஜெபம் பண்ணி ஜெயம் எடுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்தி கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவுக்கு எதிராளி. அந்தி கிறிஸ்துன்னா கிறிஸ்துவுக்கு எதிராளின்னு அர்த்தம். அவனுடைய உபத்திரவத்திற்கு நாம் தப்ப வேண்டும். We must be escaped from the tribulation of antichrist or antichrist. நாம் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவங்களுக்கு தப்ப வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்துவனா கிறிஸ்துவுக்கு எதிராளின்னு அர்த்தம். எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கலாம். 1 யோவான் 2:22 வாசிக்க கேட்கலாம். 1 John 2:22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. Who is this antichrist? Antichrist is the wonderful word we think about. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? Who is a liar but he who denies that Jesus is the Christ? He is antichrist who denies the Father and the Son. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. நிறைய பேர் இன்னைக்கு எழும்பியிருக்காங்க பாருங்க, அந்த கிறிஸ்துக்கள். இயேசு கிறிஸ்துவ தேவன் அல்ல என்று சொல்லுகிறவங்க எல்லாம் யாரு தான்? அந்த கிறிஸ்து தான். ஆம், எதிர்கிறிஸ்துன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. எதிர்கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளை. ஆமாம், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் என்று அங்கே மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தில் அதை கேட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அதே அதிகாரத்தில் 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 John 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last hour. And as you have heard that the Antichrist is coming, even now many Antichrists have come, by which we know that it is the last hour. பார்த்தீங்களா? நிறைய அந்த கிறிஸ்துக்கள் இப்போ எழுப்பிட்டாங்க. அதனால் இது கடைசி நிமிஷம்னு நாம் என்ன செய்கிறோம்? அறிகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல மனசில் வச்சுக்கோங்க. உண்மையான அந்தி கிறிஸ்து இன்னும் என்ன செய்யலை, தோன்றவில்லை. அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க. இயேசுவை மறுதளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு கிரியை செஞ்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் சொல்லும்போது தெய்வ பிள்ளையிலே உண்மையாக ஒருத்தர் மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் தான் அந்த பூமியிலே ஒரு 7 வருஷம் ஆளுகை செய்ய போகிறான். அவன் தான் பிசாசின் அடுத்த அவதாரம். ரொம்ப கஷ்ட காலம். தேவனுடைய பிள்ளை நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் in 2 Thessalonians chapter 2 verses 9 and 10 9, 10 ஆகிய வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் எப்படி வருவான் என்பதை குறித்து சொல்கிறார். வாசிக்க கேட்போம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதும்போது அதனுடைய 2வது நிருபத்திலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமா, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். ஆமாம், மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இனி நமக்கு என்ன குறை இருக்குது, ஒருத்தன் வந்துட்டான், இனி நமக்கு நல்லதாக நடக்க போகுது. ஏன்னா அவ்வளோ எல்லாரையும் மயக்குவான் பாருங்க. ரொம்ப டாக்டிக்காக பேசுவான். பயப்படாதீங்க, நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லுவான். அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. பொய்யான அற்புதங்களோடும் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் அப்புறம் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும். இந்த நாளுக்குள்ளே போயிடக்கூடாது. இந்த அந்தி கிறிஸ்து நாளுக்குள்ளே போய்விடக்கூடாது. கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவன் எப்படி வருவான் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படி வருவான், நல்ல அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டு தான் வருவான். இயேசுநாதரே வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ல ஏதுவா இருக்குங்க. இயேசுவை போல அவன் இருப்பான். இஸ் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட், பட் he is like Jesus Christ. That means that much, also of the power he has, God has entrusted to him for 7 years. But he is a pakka devil, that you must understand. கட்டாயம் அவன் பெரிய பிசாசு, அதை மறந்து போயிடாதீங்க. ஆனால் அவன் ஆன்டை கிரைஸ்டாக அவன் வருவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் ஒரு ராஜாவாய் இருப்பான். He is king as predicted in Daniel 7:24. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் in Revelations chapter 13 verses 4 and 5 4-5 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் கண்டதான அந்த காட்சி தான் அது. அதை வேண்டுமானால் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:4-5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூசணைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு மிருகம். So they worshipped the dragon who gave authority to the beast. அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்த அந்த டிராகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளை பிசாசுக்கும் திருத்துவம் இருக்கு.
நல்ல மனசில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு திருத்தம் தான் இது. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பம் அது ஒரு ஆமாம் அந்த திருத்துவத்தில் ஒன்று. அதே போல் மிருகம், அப்புறம் கள்ளத்தீர்க்கதரிசி என்று 3 விதமாய் சொல்லுவார்கள். இரண்டு பிள்ளைகள் நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பிதா குமார் பசுத்தாவியானவராய் தம்மை திருத்துவ தேவனாய் ஒரே தேவனாய் வெளிப்படுத்தியிருக்கிறது போல பிசாசுக்கும் அப்படி தந்திரங்கள் அங்கே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதான் அங்கே பார்க்கிறோம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். So they worshipped the dragon who gave authority to the beast, and they worshipped the beast, saying, who is like the beast, who is able to make war with him? மிருகத்தை வணங்கினாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது உண்மை. எல்லா இடத்துலையும் மிருகம், இப்பயே வணங்கிட்டு இருக்காங்க மிருகத்தை. அன்னைக்கு அந்த மிருகமே வரப்போகுது. அப்புறம் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. And he was given a mouth speaking great things and blasphemous. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And he was given authority to continue for 42 months. பார்த்தீங்களா, 42 மாதம் யுத்தம் பண்ணுறதுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமாம், அது மிருகம். ஆகையினால நாம் இருக்கக்கூடாது, அந்த மிருக ஆட்சியில் நாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தைகள். நீங்களும் நானும் பயபக்தியாக இருப்போம். உலகத்துக்கு செவி கொடாமல், கட்டுக்கதைகளுக்கு செவி கொடாமல் கவனமாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட செல்போனில் கேம் விளையாண்டு இருக்காங்க. கேம்னா சாதாரண அந்த காலத்தில் கேரம் போர்டு செஸ்ஸு விளையாண்டது போல உள்ள கேம் அல்ல இது. நாம் எங்கே பாதாள குழிக்கே தூக்கிட்டு போகிற ஒரு கேம் அது. பரிதாபமான நிலைமை. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கண் வச்சு சூழ்நிலை. எங்களுடைய வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த குடும்பத்தார். அந்த மகன் எனக்கு தெரியல, என்னதோ ஒரு பேரை சொன்னான். அந்த கேமுக்கு பேர் சொல்லிட்டு சொன்னால் 100 பேர் அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. உலகத்தில் எல்லா பாட்டிலையும் இருப்பாங்க. அந்த 100 பேரை கன் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஷூட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஷூட் பண்ணிட்டு வந்தால் அதில் 100 பேரையும் ஷூட் பண்ணியாச்சுன்னா அவன் தான் he will be a winner அப்படின்னு அந்த கேமில் அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அதை சொல்கிறான். உடனே அவங்க அப்பா உடனே சொன்னார், அப்போ நீ அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியாமல் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? விளையாண்டுட்டுருக்கான். பார்த்தீர்களா, இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு என்ன செய்கிறாங்க? கேமை விளையாடுறேன்னு அழிவின் குழிக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை காப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை காப்பாராக. பாருங்கள், கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகும் காலம் வரும்னு ஆண்டவர் சொன்னது இதுதான். பி கேர்ஃபுல் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். தேவ பிள்ளையே மிக எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கு நாம் தப்ப வேண்டும். என்னப்பா, அதனால தான் அந்த ஜபம் தேவை. முடிவு சமீபம், ஜபம் பண்ணி நீ ஜெயமெடு. ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கு முன்னதாகவே இயேசுவின் ரகசிய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓகே, 2வது குறிப்புக்கு போகலாம். நான் ஓவர் டு த செகண்ட் பாயிண்ட். இந்த 2வது குறிப்பு என்னன்னா, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கோ? இல்லை, அந்த கிறிஸ்துக்கு தப்பணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது, ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கணும். We should be prepared to be taken up at the secret coming of Jesus Christ. That is the second point. My dear children of God, the first point was the Antichrist tribulation is there, and we are to be escaped from the tribulation of Antichrist. That is the first point. So we have to pray well in order that we may be escaped. But the second point is we may be equipped
with ourselves in tarrying in the presence of the Lord by prayer because of the coming of the Lord Jesus Christ. I mean the secret coming of the Lord Jesus Christ is there even before the tribulation starts. உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 38:7 நம் அறிந்த ஒரு வார்த்தை தான். எசேக்கியேல் chapter 38 verse 7 வாசிக்க கேட்போம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஆமென். நீ ஆயத்தப்படு, prepare yourselves and be ready. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. You and all your companies that are gathered about you, and be a God for them. So not only you yourselves to be prepared, but at the same time you have to prepare others also along with the companies that you have, my dear children of God, and be a safeguard and be a God for them. அவர்களுக்கு காவலாளனாக இரு என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாகும் வேளை இது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம அதே பாயிண்டில் வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 Peter chapter 3 verses 9 and 10. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் அதுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எல்லாரும் கூட மனம் திரும்பணும். பாஸ்டர், நாங்கள் விசுவாசிகள் தான், நம்ம சேர்ச்சுக்கு தான் வர்றோம், நம்ம எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். ரைட், ரொம்ப ரைட். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering toward us, not willing that any should perish, but that all should come to repentance. எல்லாரும் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன சொல்கிறது? verse 10 says, கர்த்தருடைய நாள், but the day of the Lord will come as a thief in the night. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். In which the heavens will pass away with a great noise, and the elements will melt with fervent heat. Both the earth and the works that are in it will be burned up. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று என்ன செய்யும்? அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமி முதலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். வசனம் தாங்க, வசனம் தான் சத்தியம். நடக்க போகிறது. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. 2 குறிப்புகளை நம்ம தியானிச்சிருக்கோம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணி வாழ்க்கை நடத்தணும்னா ஃபஸ்ட்டு அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்துக்கு தப்பும்படி நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்காக ஜெபம் பண்ணணும். 2வதாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரகசிய வருகையிலேயே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 3வதாக முழுவதும் ஜெயம் கொள்ளும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். We should succeed fully and therefore we have to pray. நாம் முழுவதும் ஜெயம் கொள்ளணும், அறகுறையா இல்லை, முழுவதும் ஜெயம் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பார்க்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 36-37 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமன்ஸ் 8:36 and 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லிவிட்டு, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. Yet in all these things we are more than conquerors through him who loved us. ஆமா, ஆகினால நம்மை நேசித்த ஆண்டவர் நம்மேல் அன்பையெல்லாம் பொழிந்திருக்கிறாரே, அவரால் நாம் முற்றிலும் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்குங்க, ஏசப்பா நீங்க தான் எனக்கு கதி அப்படின்னா போதும், நாம ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நாம் நல்லா ஜெபம் பண்ணாதான் ஜெயம் எடுக்க முடியும். Yes, we have to pray well always. And the experience of prayer will lead us to all success. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். All victory is there. எல்லா ஜெயமும் அங்கே தான் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 3 குறிப்புகளை நாம் தியானித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி as a conclusion, முடிவுரையாக 2 பேதுரு 3:14 நாம் வாசிக்க கேட்கலாமா? 2 Peter chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்துடனே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore, beloved, looking forward to these things, be diligent to be found by him in peace, without spot and blameless. என்ன அருமையான வார்த்தை! ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. மாசற்றவர்களாய் கரையற்றவர்களாய் இருக்கணும், பிழையில்லாதவர்களாய் இருக்கணும். அப்படி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை காத்துக்கொள்ள அப்பா உதவி செய்வாராக. நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தயவு செய்து கூடுமானால் இருக்கிற இடங்களில் நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். My dear children of God, yes, we are going to wind up the service right now. My dear children of God, எல்லாரும் let's all pray together. எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிவு சமீபம். ஆகவே நாம் ஜெபித்து ஜெயிப்போமாக என்று பார்த்தோம். Because the end is near, we have to pray and succeed. We have to pray and win. Others win everything என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் இந்த தலைப்பை கொடுத்து நம்மோடு பேசினதுக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் தூதிங்க. நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். அவருடைய வல்லமையின் தொடுதலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் தொடப்படுகிறீர்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே புகழ், கர்த்தருக்கே மகிமை. Thank you Holy Spirit. Wonderful. எல்லாரும் சேர்ந்து அந்த என் ஆத்துமாவே பாடலை பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர்
அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸில் நம்மோடு சேர்ந்து ஆராதித்த சகல தேவனுடைய பிள்ளைகளோடும் எப்போதும் சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God be with you. God bless you. ஆமென்.